டாக்டர், தேன் தலையில தேய்ச்சா முடி நரைக்கும்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? இப்போ இந்த மாதிரி தேன் தலையில தேய்ச்சா முடி நரைச்சிரும் அப்படின்னு பல அம்மாக்கள் வந்து தேனை வந்து தலை பக்கமே கொண்டு போக விட மாட்டாங்க. உண்மையா? கண்டிப்பா நம்ம அத தெரிஞ்சாகணும். ஸோ பொதுவா தேனுக்குள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்தும், ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸும் இருக்குங்க. ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது பண்ற இந்த தேன் எப்படிங்க முடிய வந்து நரைக்க வைக்கும்? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆயுர்வேதிக் பிலீஃப் தான். இந்தியாவுல ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட் இருந்தாலும், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்ப தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தான் பெரும்பாலான நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அதுலயும் அந்த ஹனிய வந்து இருமலுக்கும், பலவிதமான நுரையீரல் பிரச்சனைக்கும் வந்து பயன்படுத்தி வந்த அந்த முன்னோர்கள். ஸோ பொதுவா அதை ஒரு உணவாவும் நம்ம பயன்படுத்தி வந்துட்டு தான் இருந்தோம். உலகத்திலேயே கெட்டுப் போகாத ஒரு உணவுல வந்து தேனையும் நம்ம அடிக்கலாம். அந்த அளவுக்கு பழமையான தேன்களையும் வந்து நம்ம கெட்டுப் போகாம யூஸ் பண்ண முடியும். ஆனா ஆயுர்வேதால என்ன தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, தேனை வந்து 40 டிகிரிக்கு மேல சூடுபடுத்தி அத நம்ம உட்கொண்டா, அது வந்து நமக்கு பலவிதமான உடல் பிரச்சனைகளையும், உபாதைகளையும் உருவாக்கும் அப்படின்றது அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சயின்டிஃபிக்கலாவும் ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபுட்புரோல்ன்ற கெமிக்கல் வந்து உருவாகுது. நம்ம 40 டிகிரிக்கு மேல சூடு பண்ணும்போது ஹனிய. அதே நேரம் ஹனியையும் தயிரையும் ஈக்குவல் அளவுல வந்து நம்ம உட்கொள்றதும் நல்லது இல்ல அப்படின்றது வந்து அதுவும் ஆயுர்வேதா வந்து நமக்கு சொல்லுது. ஸோ அதுவும் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல பெரிய அளவுல ரிசர்ச் இல்லைனாலும் அந்த ஆயுர்வேதால வந்து இந்த விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா எங்கேயுமே ஆயுர்வேதாலையும் டைரக்ட்டா நீங்க இத தலையில தேய்ச்சீங்கன்னா உங்களுக்கு நரைக்கும்னு சொல்லல. அது ஆக்சிடேஷன்ஸ ரெடியூஸ் பண்ணி முடி இன்னும் நல்லா வளர ஹெல்ப் பண்ணும். ஸோ மெலானின் பிக்மெண்டேஷன சப்ரஸ் பண்றதா எந்த விதமான ரிசர்ச்சஸும் கிடையாது. எப்பவுமே மெலனோசைட்ஸ் வந்து சப்ரஸ் ஆகி மெலானின் பிக்மெண்டேஷன் குறைஞ்சு போகிற நேரங்கள்ல தான் நரைமுடி உருவாகும். அது ஜெனடிக்கா இருக்கலாம். இல்ல வேற பலவிதமான ஊட்டச்சத்து குறைபாடு இன்னும் காரணங்களா இருக்கலாம். மத்தபடி தேன் வந்து முடிய நரைக்காது. நன்றி.